ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, நீ கண்ணீர் விட்டதற்கான பதிலை தரத்தான் உன் வராகி இங்கே வந்திருக்கின்றேன். உன்னுடைய கண்ணீரானது இந்த வராகிக்கு மிகவும் மதிப்பில்லாது, விலை மதிப்பில்லாதது என்பதை நான் இடத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? உன்னை யார் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும் நீ அதற்காக எல்லாம் உன்னுடைய கண்ணீரை மட்டும் சிந்தி விடாதே. நீ தைரியமாக எதிர்த்து பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு அங்கே நீ கண்ணீரை சிந்திவிட்டால் நீ உன் மனதளவில் பலவீனமாக மாறிவிடுகிறாய் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பலவீனமாக்க வேண்டும் என்று தான் அவர்கள் உன்னை எந்த ஒரு செயலிலும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து உன்னை தேடி தேடி அங்கே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் இந்த வராகி நிறைகளாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் நீ எதை குறைவாக எண்ணுகிறாயோ அதுவெல்லாம் உண்மையில் குறை அல்ல என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் காலத்தின் கட்டாயம். இயற்கை செய்கின்ற வேலையினால் மட்டுமே உனக்கு எத்தகைய நிலைகள் ஏற்பட்டு இருக்கின்றதே தவிர அதில் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை. அதனால் நீ மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டு உன்னை நிச்சயமாக நீயாகவே குழப்பிக் கொள்ளக்கூடாது. நீ குழப்புவதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு இருப்பவர்களையும் உனக்கு துணையாக இருப்பவர்களையும் சேர்த்து நீ கஷ்டப்படுத்தி விடுகிறாய் என்பதையும் மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று தான் இப்பொழுதும் வந்திருக்கின்றேன். உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தான் நான் இங்கே காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் குழந்தை என்னிடத்தில் வந்து முறையிடும் போது அவர்கள் என்னை எப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் என்னை அப்படி திட்டிவிட்டார்கள். வராகி, எனக்கு ஏன் இப்படி ஒரு குறையை வைத்தீர்கள்? எனக்கு எல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு தைரியம் வரவில்லை. நீங்கள்தான் இதையெல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்று தான் நீ கேட்கின்றாயே தவிர உனக்காக நீ எப்பொழுதும் என்னிடத்தில் வந்து எதையுமே கேட்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதனால்தான் எப்போதும் இடத்தில் உன்னை நீ உணர வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது உன்னை முழுமையாக நீ உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான மாற்றம் அங்கே வரும். அந்த சூழ்நிலைக்காகத்தான் இந்த வராகி இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்பொழுது உன்னை பற்றி நீயாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறத்தான் போகிறது. என்னுடைய குழந்தை, உனக்காக ஒரு குழந்தை இல்லை. எல்லோரும் உன்னை ஏதேதோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு குழந்தை வரம் தாருங்கள் என்று நீதானே என்னிடத்தில் வந்து முறையிட்டாய். உனக்கு பிள்ளை செல்வம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான செல்வம். நீ அதை மற்றவர்கள் சொல்வதற்காக வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கே அந்த செல்வம் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று என்பதனை இப்பொழுது நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? இப்போது அம்மா, எனக்கு ஒரு வாரிசு கொடுங்கள் என்ற இடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? எப்பொழுதுதான் நீ எனக்கு தகுதியாக இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை வரத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். அதற்காக எல்லாம் நீ கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கு முருகனைப் போல் அழகான குழந்தை ஒன்று நிச்சயமாக பிறக்கத்தான் போகிறது. அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம். இனி ஒருபோதும் யார் பேச்சுக்கும் அங்கே நீ வருத்த கொள்ள தேவையில்லை. உன்னை பேசுபவர்கள் எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். இப்பொழுது உன்னை பற்றி பேசுவார்கள் என்றால் நாளை இன்னொருவரை பற்றி பேசுவார்கள். உனக்கான காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்துவிட்டால் உன்னை பற்றி பெருமையாக உன்னிடத்தில் வந்து பேசுவார்கள். அதனால் இன்று இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இடம் கொடுக்காதே. அவர்களுக்கு இதுதான் முதன்மையான வேலையாக இருக்கிறது. யாரை பற்றி என்ன பேசலாம், பேசுவதற்கு யாராக கிடைக்க மாட்டார்களா என்று எப்பொழுதும் யாரையாவது புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய மனதை நீ தளரவிட்டு விடாதே. எப்பொழுதெல்லாம் நீ இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் போல தீர்ப்பை உங்களை சொல்லி விடுவதற்கு தானாக ஓடி வந்து விடுகிறார்கள். உன்னை பற்றி பேசுவதற்கெல்லாம் அங்கே அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. குழந்தை செல்வம் என்பது ஒரு குறை அல்ல. ஆனால் அதனை அவர்கள் குறைவாக அங்கே உன்னிடத்தில் பேசி பேசி உனக்கு பல பெயர்களை அல்லவா சூட்டி வைத்து விடுகிறார்கள். குழந்தையின் மனம் படும் பாடு நான் அறியாமல் இல்லை. உன்னுடைய அந்த கஷ்டம் என் மனதையும் சேர்த்தது அல்லவா? அதை விதைக்க வைக்கின்றது. உன் மனம் கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றேன். எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? உன்னை எப்படி அவர்கள் பட்ட பெயர்கள் வைத்து பேசினார்களோ, உன்னை காயப்படுத்தினார்களோ, அது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு நடக்கத்தான் போகிறது.
நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது. அதனால் எத்தனை வலிகளும் எத்தனை வேதனைகளும் இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பச்சோந்திகளைப் போல மாறக்கூடிய இந்த மனிதர்கள் இவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய மனதை நீ காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீ இந்த வராகியினுடைய குழந்தை அல்லவா? நீ வேறு யாருடைய பேச்சுக்கு மயங்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உனக்கு நான் ஒரு வரத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய குழந்தையின் செல்வத்திற்கும் நல்ல எதிர்காலம் அமையும்படி நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் நிச்சயமாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, செல்வம் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். வராகியிடம் நன்றி என்று இந்த வராகியை தேடி நீ வரத்தான் போகின்றாய். உன்னை போல உன்னுடைய அந்த குழந்தை செல்வமும் இந்த வராகியின் அன்பினை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். நீ உன்னுடைய குடும்பத்தோடு ஒற்றுமையாக குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். வாழ்க்கையில் இதுவரை உனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. எத்தனை பேர் அங்கே உன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள், காயப்படுத்தியும் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நீ நல்ல பதிலை இனிமேல் தான் கொடுக்கப் போகிறாய். அதனால் என் குழந்தையே, உனக்கான காலம் முடியும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாராவது வந்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னிடத்தில் பேசினால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் நீ பதில் அளிக்காதே. மௌனமாக அவர்களை விட்டு ஒதுக்கி விடு. அதிலேயே அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் அவர்களின் பேச்சில் உனக்கு விருப்பமில்லை என்று. நீயாகவே அவர்களிடத்தில் வாய் கொடுத்து ஏதாவது பேசிவிட்டால் அந்த பேச்சை வைத்தே தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உன்னை காயப்படுத்தி விடுவார்கள். அதனால் நீ மௌனமாக ஒதுங்கி விடுவது உனக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற சிலரை எல்லாம் யார் நினைத்தாலும் திருத்த முடியாது. அவர்களுக்கு அதை புரிந்து கொள்கின்ற சக்தியும் இல்லை, மனப்பக்குவமும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் வாழ தகுதியே இல்லை. அப்படிப்பட்ட மனநிலையில் சிலர் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பிறருடைய மனதை புண்படுத்துவதே தொழிலாகவும் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ கருத்தில் கொள்ள தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்லும் போதே உன் மனதில் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும். யார் உன்னை என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு திரும்பி போகும். நீ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என் குழந்தையே. என் அன்பு குழந்தையாக நீ என்றென்றும் நல்ல நிலையினை அடையத்தான் போகின்றாய். என் குழந்தைக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் இருக்கத்தான் போகின்றது. ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கானவற்றை எல்லாம் நான் தெளிவாக செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.